நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும்போது இன்னொரு மனைவி சமைச்ச ஒரு உணவை தட்டுல வச்சு அனுப்புறாங்க ஒரு அடிமை கிட்ட. ஆயிஷா நாய்க்கு ரோசம் வந்துடுச்சு. ஏன், எந்த பெண்ணா இருந்தாலும் இன்னொரு மனைவிக்கு தான் ஒரு நாளை ஒதுக்கிருக்கு. 2 மனைவி என்றா என்ன செய்வார் அவர்? ஒரு நாள் அங்க ஒரு நாள் இங்க. சரி, அங்க போற நாளையில அவர் நல்லா சமைச்சு கொடுத்தா அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இருக்கும் போதே அங்கிருந்து அமைச்ச உடனே அனுப்பின உடனே சமைச்சு அனுப்பின உடனே என் புருஷன் இன்னும் ஈர்த்து இன்னொரு நாளை கூட்ட பாக்கையாடி என்ன ரோஷம் பெருமா இல்லையா? வெறும் ஆயிஷா நாய்க்கு ரோஷம் வந்துச்சு. அந்த தட்டை வாங்குற மாதிரி கொட்டி விட்டாங்க. கீழே விழுந்து தட்டு உடைஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப 6 தட்டு கொண்ட அந்த அடிமை பெண். அந்த அடிமை பெண்ட பிரச்சனை என்ன? இவங்க புரிஜம் பொண்டாட்டி மாதிரி என்னஞ்சாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல. கொடுத்துட்டு தட்டை கொண்டு வான்னு சொன்ன எஜமானுக்கிட்ட தட்டை கொண்டு போய் கொடுக்காட்டி சீட்டு கிழிஞ்சிடும். அவட பிரச்சனை தட்டு உடைஞ்சிருக்குது. அடிமைக்கு ஒரு பிரச்சனை, தட்டுக்கு தட்டு கொடுக்கணும். வீட்டில் இருந்த சஹாபாக்கள் ஒரு நபியுடைய மனைவி இப்படி நடக்கலாமா அப்படி என்கிற ஒரு எண்ணம். ஆயிஷா நாய் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறார். தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தீர்ப்பு கொடுக்கிறதா இருந்தா அவர் ஒரு கணவனாக இருந்துகிட்டு ஒரு ஆம்பளையாக இருந்துகிட்டு எப்படி நீ இப்படி பண்ணலாம்னு கேட்டா சண்டையாத்தான் முடியும். நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனையை நம்ம அந்தஸ்துல இருந்து நம்ம பாக்குறோமே தவிர அவங்க நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்லை. ஏன் இப்படி பேசினாங்க? ஒரு ஆளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தம் வர்றதுக்கு வேறு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு துண்டு மீன் வையன்ற புருஷன் சாப்பிடும் போது கேட்கிறாரு, ஒரு மீன் வைங்க அப்படின்ற. அப்ப சில நேரத்துல பொண்டாட்டி எடுத்து கொடுப்பா, இல்லாட்டி கொஞ்சம் தான் இருக்குது பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுமாடா சொல்லலாம். சில நேரத்துல இங்க வேண்டி கொட்டி கிடக்கு எல்லாத்தையும் சட்டியோட தின்னுங்கம்பா. இத சொன்னது மீன் கேட்டதுக்கு இல்ல, வேற ஒரு மீனிங்ல சொன்னது. வேற பிரச்சனையோட அவ இருந்திருக்கிறா, அவ்வளவுதான். இன்னைக்கு சோத்துக்கு கல்லு கிடக்கின்ற ஒரு புருஷன் கண்டுபிடிக்கான்னா உண்மையிலேயே அந்த கல்லுக்கு அல்ல, வேற ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. அந்த மனைவிய எவ்வளத்தையாவது ஒரு இடத்துல தாக்கணும்ங்கிற ஒரு வெறியில இருந்திருக்கிறான். அதுக்கு என்ன இடம் தெரிந்தாலும் அந்த இடத்துல போட்டு புட்டு எடுத்துருவான். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கமான உறவுகள் நல்லா இருந்தா கொசு கிடந்தாலும் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவான். அவன் கொசு கிடந்தா கூட தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டே இருப்பான். ஆனா அங்க நெருக்கமான உறவு இல்லைன்னா ஒரு மண்ணு கடிச்சா கூட அதுக்கு பிங்கான போட்டு உடைப்பான். வேறு ஒரு அழுத்தம் இருக்குதாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் அவருடைய சூழ்நிலை என்ன, ஏன் இந்த வார்த்தை வருகுது, என்ன நடந்த அப்படிங்கறத பார்க்கணும். திடீரென்னு நம்ம சொல்லுவோம், என் பொண்டாட்டி மூஞ்சி திடீரென்னு 1.5 அடி நீண்டுருவோம், இருந்துருவா, பேச்சே சரியில்லை, அமைக்கும் வெட்டி பேசுவா. நான் என்ன பண்ணினேன் அப்படியம்மா? ஏதோ பண்ணிருக்க, நீ இல்லாம வராது, நீ ஏதோ பண்ணிருக்கிற, நமக்கு புரியல. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிக்கணும். என்ன நடந்திருக்கு, என்ன சூழ்நிலையில இவ இப்படி பேசுறா? சில வேளை இன்னைக்கு நேரத்தோட வாங்க, இன்னைக்கு பின்னரம் வாங்க, நம்ம உங்க உமா வீட்டுக்கு போவோம்னு அவ கூப்பிட்டு இருப்பா. சரி என்று இவர் சொல்லி இருப்பாரு, மறந்து இருப்பாரு. மறந்துட்டு அவன் ஹபாயெல்லாம் எடுத்துட்டு காத்துக்கு இருந்திருப்பா. 4 மணி ஆச்சு வரல, 5 மணி ஆச்சு வரல, 6 மணி ஆச்சு வரல, 7 மணிக்கு அபாய கழட்டி தூக்கி போட்டுட்டு மூஞ்சி நின்றும். இந்த ஆளுக்கு என்ன நடந்தே தெரியா, அழகா வளமையா வர்ற மாதிரி 8 மணிக்கு வருவார். வளமையா வர்ற மாதிரி வருவார். எப்ப வந்தாலும் சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, டீ ஊத்தி தரையா, சவுத்த வைக்கையா, என்ன செய்யறீங்க என்று நல்லா கேட்கிற பொண்டாட்டி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நமக்கு மறந்து போச்சு பிரச்சனை வேற. வேற என்னன்னா ஒரு பேச்சையும் காணலையே அப்படின்னு ஏதாவது ஃபெஸ்ட் கொடுத்து பார்ப்பார். பிள்ளைலங்க கேப்பார், சும்மா பிள்ளைலங்க தூங்கிட்டு அந்த வார்த்தையை கொடுத்து அழுத்தம். சும்மா தூங்கிட்டு பிள்ளைகளா வேற, தூங்கிட்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேற. அப்ப இருந்தாலும் பாப்போம், சரிதான், மூஞ்சி நீண்டு இருக்குது, பேச்சு சரியில்லை,
சாப்பிட்டுதுகளா? ஓ, எல்லாம் கொட்டிக்கு தான் படுக்காங்க, நீங்களும் மண்ணாரிக்கு கொட்டிக்கு படுங்க. அப்ப இவருக்கு நீ எத்தனை நேரம் எவ்வளவு பொறுக்கிற? என்னது அது நாகரிகம் இல்ல பேசுற? என்னது அப்படின்னா ஒண்ணுமில்லை, அடிக்கிறானே என்னத்த ஓங்குற அப்படின்ற. இதே சண்டையாயி இதே பெருத்து இது போதும் காலிக்கோடு வரைக்கும் போறதுக்கு. ஒரு ஆள் ஒரு வார்த்தையை பேசுதுன்னா அந்த வார்த்தை பின்னால என்ன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் நமக்கு புரியணும். நம்ம எவ்வளவு காலம் கல்யாணம் கட்டி நம்ம பொண்டாட்டி முகத்தை பார்த்தோன்னா அவன் நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பெண்ணுக்கு மாதம் ஏற்படக்கூடிய வலிய புரியாத கணவன் என்ன வாழ்க்கை இது? இத்தனாம் தேதி என் மனைவிக்கு வலி வரும்ங்கிறது ஒரு கணவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு லீவை போட்டுக்கிட்டு சமய கட்டில இறங்கி சமைச்சு பாருங்க, குடும்பத்தில் எவ்வளவு ஒற்றுமை இருக்கும். ஏன் நம்ம சமைக்க முடியாதா? அல்லது சமையலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்க. குறைந்தபட்சம் அவ இடுப்பையாவது ஊண்டி விட்டு பாருங்க, இடுப்பையாவது பிடிச்சு பாருங்க. இந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன வாழ்க்கை இது? நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கடையை மெயின்டைன் பண்றோம், எவ்வளவு பெரிய ஒரு தொழிற்சாலையை பார்க்கிறோம், ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்ய தெரியுது, ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்க தெரியுது. ஒரு பொண்டாடி கிட்ட புருஷனா இருக்க தெரியல நமக்கு. எப்ப அவக்கு வலி வரும், அந்த வலிக்கு நம்ம என்ன கைமாறு செஞ்சா அவ சந்தோஷப்படுவா? ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் வேற. பெண்களுடைய எதிர்பார்ப்பு மாதம் நமக்கு வலி வரும்போது என் கணவனால ஒரு அரை மணி நேரமாவது எனக்கு ஒரு உதவி வேண்டும், என்னை பிடிச்சு விடணும், எனக்கு ஒரு சமையல துணை வேணும், அல்லது இன்னைக்கு மட்டும் வெளியில இருந்து கடையில் ஒரு சாப்பாடு எடுக்கணும், என்னை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும், எனக்கு ஆறுதல் தரணும், என் தலையை தடவணும். நான் கேட்டு, பெண்களுடைய எதிர்பார்ப்பு, நான் கேட்டு 4 பவுன்ல ஒரு காப்பு கிடைப்பதை விட கேட்காம ஒரு பிளாஸ்டிக் காப்பு கிடைக்காது பொறுமதி. நாம் பெண்களுடைய எதிர்பார்ப்பு. நம்ம கேட்காம என்னமாலும் வேண்டி கொடுத்திக்கமா, அது அந்த கல்யாணம் கேட்டு ஒரு மாசம் இருக்கும்போது கொடுத்திருப்போம். இப்ப இல்ல, கேட்கணும். சல்வார் கிட்ட பிஞ்சு போச்சு, சோட்டி கிழிஞ்சு போச்சு என்று சண்டை பிடிக்கணும். அப்பவும் மறந்து போகுது நமக்கு. நமக்கு தெரியணும், நம்ம மனைவி தலைக்கு வைக்கிற எண்ணம் முடியுது, ஸ்லைட் உடஞ்சாச்சு, செருப்பு தேஞ்சாச்சு, சல்வார் கிட்ட கிழிஞ்சாச்சு, சோட்டி கிழிஞ்சு போகுது, மங்கி போகுது, மக்கி போகுது, சாயம் போகுது. இது நமக்கு தெரியணும். கேட்காமலே அடுத்ததை கொடுத்து பார்த்தால் அன்பினுடைய அர்த்தம் தெரியும். நமக்கு வாழ தெரியாது. நம்மளும் கொடுக்கறத கொடுத்து தான் வாங்கணும். சுவரில் எறிகிற பந்து மாதிரி நாம கொடுக்கறது தான் திருப்பி வரும். நம்ம அன்பை காட்டலாட்டி அவ எப்படி அன்பை காட்டுவா? சாப்பிட்டுட்டு தூங்குது என்று அப்படியே சத்தமா தான் சொல்லுவா. ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவர் பேசுற பேச்சு எந்த நிலையில வருது அப்படிங்கறத சிந்திக்கணும். இந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. அடிமையினுடைய பதட்டம் புரியுது. தட்டுக்கு தட்டு போகணும். வீட்டுக்குள்ள போய் ஒரு புது தட்டு கொண்டாந்து கொடுக்கறாங்க. போ, அவ பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்பாடா, தட்டு கிடைச்சாச்சு, போயாச்சு. இரண்டாவது, சஹாபாக்களுடைய பார்வை, நபி மனைவி இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு பதட்டம், அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். மூணாவது, மனைவி செஞ்ச காரியம் தட்டி விட்டது, அடிக்கலாமா அவ கோபன, அவை நிலையில இருந்து ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அந்த பெண்ணா இருந்து பார்த்தா, நான் அப்படியே இருந்து பார்த்தால் என்னால இதை ஜீரணிக்க முடியுமா? நான் மனைவியாக இருந்தால், என் கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தால் எனக்கு ரோஷம் பாறதுல நியாயம் உண்டா இல்லையா? உண்டு இல்ல, உண்டு தானே? சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டல, ஒரு வார்த்தை பேசினாங்க, 2 பேருக்கும் பதில். அது ஒன்று சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அதுவும் சத்தமா சொன்னாங்க, கத் காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டாங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டாங்க. இதுல 2 in 1, 2 விஷயம் இருக்கு. ஒன்றுல 2 இருக்கு. ஒன்று, சஹாபாக்கிட்ட என் மனைவி அப்படி நடந்துகிட்டா அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி மாபி மனைவி, அது எப்படி அது அப்படின்னு வந்துடும். எப்பவுமே உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குதுண்டா, நல்லதை நம்மளோட சேர்த்துக்குவோம். நம்மளோட சேர்த்து சொல்லும் போது நமக்கு அதை ஏத்துக்கிற மனசு இருக்கும், கெட்டதை தள்ளி வச்சுக்குவோம்.